உலகத்துல நம்ம பாக்குறது கேட்கறது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு எமோஷன் தான் இருக்கு. ஆனா அந்த எமோஷனை ட்ரிகர் பண்றது ஒரு மியூசிக். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் இல்லைன்னா ஒரு சாங்கை தான் இந்த ஒரு வீடியோல கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். லெட்ஸ் கம் இன்டு தி வீடியோ. ஹாய், என் பேரு குரு. எனக்கு 21 வயசு ஆகுது. எனக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னே தோணும். ஏன்னா ஃபேன் ஓடுறப்ப நான் விசிறி வச்சுட்டு இருக்கேன். ஓ, ஸோ என்னோட ஒரு குட்டி இமேஜினேஷன்ல நான் மியூசிக் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். எப்படி இருக்கும்? ஆனா நான் அப்படி மியூசிக் கிரியேட் பண்ண நல்லாவே இருக்காது. ஆனா என்னோட இமேஜினேஷன்ல நான் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மியூசிக் கிரியேட் பண்ண போறோம். ஆனா ஆக்சுவலா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்றாங்க, அதாவது ஒரு சாங் ரெடி பண்றாங்கன்னா ஒரு 20 to 30 பேர் வேணும். பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆம்பிளிஃபையர், சவுண்ட் பாக்ஸ், எக்கச்சக்கமான கேஜெட்ஸ் வேணும். ஆனா நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. சிஸ்டம் தேவை, நிறைய தேவை. ஆனா நம்மள்ட்ட இப்போதைக்கு வெறும் கஷ்டம் மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த வீடியோல நம்ம வெறும் 0 rupees மட்டும் வச்சு ஒரு சாங் கிரியேட் பண்ண போறோம். ஆனா முழுக்க முழுக்க எனக்கு வந்து யாரும் இப்பெல்லாம் இல்லை. ஸோ அதனால நம்ம இந்த ஒரு சாங்கை வந்து தன்னந்தனியான ஆளா கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது வேற யாரும் இல்லை, தி குரு. நான் தான் அது. ஸோ அந்த குரு வந்து மியூசிக் டைரக்டரானா எப்படி இருக்கும்? வெறும் ஒரு சாங் மட்டும் நம்ம ஏஐ வச்சு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கை ரெடி பண்ணணும்னா முதல்ல நமக்கு தேவை லிரிக்ஸ், அதாவது பாடல் வரிகள். ஸோ அதுக்கு நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ண போறோம். ஸோ சாட் ஜிபிடி மூலமா அதில் நம்ம போட்டு லிரிக்ஸ் எடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காதல் கற்பனை சாங்கை வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ கௌதம் வாசுதேவன் படம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காக்க காக்க மாதிரியான ஒரு தீமை, இல்லைன்னா எண்ணெய் எறிந்த அது மாதிரி ஒரு படம். இப்போ நம்ம சாட் ஜிபிடில போட்டு நம்மளோட லிரிக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண லிரிக்ஸ். ஸோ அடுத்து இப்போ நம்ம சுனு ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் தான் போட்டு நம்மளோட மியூசிக்கோ இல்லை சாங்கோ இல்லை பிஜிஎம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இதில் சைன் அப் பண்ணி போகணும். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து லாகின் பண்ணு ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இப்போ சாங் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது போய் பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபுல் மியூசிக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக முழுக்க முழுக்க நான் ரெடி பண்ண ஒரு சாங் தான், ஆனால் ஏஐ சாங். ஸோ கேட்கலாமா? மனசுக்குள் நீயே மட்டும் பேரும் கண்ணாடி மேல் விழும் துளி எல்லாம் காதல்
காதலின் பெயரை எழுதுதே நிதானம். நிசப்தமான இந்த இரவிலே நினைவுகள் தீப்பொறி போலவே உன் சிரிப்பு வந்து தீண்டினால் உலகமே மெதுவாக உருகுதே. நீ இல்லா பாதை வெறுமையடி, நீ வந்தால் வானம் நிறமயடி. என் மூச்சில் கலந்தாய் மெளனமாக என் எப்படி கேட்க ஓரளவாச்சு ஓகேன்ற மாதிரி இருக்குங்களா? ஆனா ஒரிஜினலா ஒரு சாங் வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாம் வந்து பேசி சுச்சுவேஷன் பேசி இந்த மாதிரிதான் ஒரு சாங் இருக்கணும். ஒரு படத்துல ஒரு 5 சாங் 4 சாங் இருக்கும். எடுத்தோடனே ஒரு ஸ்கூல் சாங்கா இருக்கும், என்ன வந்து அவன் கம்மிங் ஆஃப் லைஃப் சாங்கா இருக்கும், அடுத்து ஒரு லவ் சாங், லவ் பிரேக்கப் சாங், அடுத்து ஒரு மோட்டிவேஷனல் சாங். இப்படிதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்போ ஒரு லவ் சாங் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க, அப்ப தெரியாம இடிச்சுக்கிறாங்க, அப்ப வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகி மியூசிக் வந்து வருது, அந்த பட்டர்ஃபிளை பறகுது, அப்போ வந்து ஒரு மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோடனே இந்த மாதிரி வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேரக்டர் டீம் சொல்ல மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக் போடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் உதவும். ஆனா வந்து ஒரு மியூசிக் இருந்தது ஒருத்தர் வச்சு பண்ணவே முடியாது. எக்கச்சக்கமான டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் வந்து சொல்ல நிறைய ட்ரம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பியானோ, ட்ரம்பெட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸோ நிறைய தேவை, அது பண்றதுக்கே நிறைய தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஸோ சிங்கிளால ஒருத்தவங்க வந்து மியூசிக் போட்டாங்கன்னா, நம்ம ஆளுக்கோ நம்மளோட ஃப்ரெண்டுக்கோ ஏதாவது மியூசிக் போடுறோம்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த மியூசிக் பண்றது அப்படின்றது. ஆக்சுவலா இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது நம்மளுக்கு இப்போ எனக்கு பிடிச்ச ஆக்சுவலா இதான் மியூசிக் கிரியேட் பண்றது. இப்ப எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்னா ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய சொல்லலாம் இண்டஸ்ட்ரியில. ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், ஜிவி பிரகாஷ், விஷால் சந்திரசேகர், இப்ப சாய் அபியங்கர். சோ இவங்க எல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா சாய் அபியங்கர் இப்ப நமக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷமா தெரியுது, 2 வருஷமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சாய் அபியங்கருக்கு முன்னாடியே லிடியன் நாதஸ்வரன் ஒரு பையன் இருந்தான். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் மாதிரி வர வேண்டியது. ஸோ அந்த பையன் வந்து இன்னும் ஏதோ கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் கத்துக்கிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ சாய் அபியங்கர் இப்ப நிறைய பேர் வந்து ஹேட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இன்னும் இதெல்லாம் ஒரு மியூசிக் அப்படின்னு. ஆனா சாய் அபியங்கரோ சின்ன வயசுல இருந்து லேர்ன் பண்றாங்க. ஸோ லேர்ன் பண்ணி அதை கரெக்டா ப்ராசஸிங் பண்ணி அப்புறமா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியும். அப்படியே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சான்ஸ் கிடைக்கும், அப்புறமா தான் மியூசிக்கே போட முடியும். ஸோ ஒரு ப்ராசஸ்னா லேர்னிங் இருக்கணும், ஒரு பெரிய டீம் இருக்கணும், டெக்னீஷியன்ஸ் இருக்கணும், அடுத்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு மியூசிக் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு அந்த மாதிரி தான். ஸோ நம்மளாலே ஒரு மியூசிக் வந்து கிரியேட் பண்ண முடியுது. இந்த உலகத்தில் யார் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சும்மா ஒரு மியூசிக் நம்மளும் கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு. எனக்கு ஆக்சுவலாக மியூசிக் கிரியேட் பண்ணலாம் தெரியாது, சும்மா நம்ம ஒரு இமேஜினேஷன் தான் பண்ணி பார்த்தோம்.